ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். நம்மக்கிட்ட 7 குவாலிஃபையிங் ஃபோட்டோஸ் இருக்கான். ஓகே, இந்த 7 ஃபோட்டோ இருக்குது. நம்ம ஆப்ரிக்கன் எலிஃபென்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த 7 ஃபோட்டோ வந்து நல்லா இருக்கும். இதை கேட்குறாங்க. சரி, ஓகே, எடுத்துகிட்டு போங்க. ஓகே, இந்த டாஸ்க் முடிஞ்சுது. ஜாப் கம்ப்ளீட்டு. அடுத்தெல்லாம் லாக்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் லெவல் ஏற்ற தான் இதெல்லாம் அன்லாக் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவினிங் டைம் தான் நிறைய மிருகம் வரும்னு நினைக்கிறேன் வெளியே. இந்த ஈவினிங் டைம், நைட் டைம் தான் வந்து நிறைய மிருகம் வரும் போல இருக்குது. ஸோ இப்போ 1 மணி தான் ஆகுது. ஒரு 5 மணிக்கு மேலே தான் நிறைய மிருகங்களை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இங்கே சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துருக்க வேண்டியதுதான். கைஸ், மணி வந்து 3 ஆயிடுச்சு. இன்னும் புது மிருகம் எதுவுமே வரல. இந்த ஜீப்ராஸும் இந்த வரிகுதிரையும் அந்த யானைங்க தான் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்களா, சன்செட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சன்செட் அப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆப்ஜெக்ட் இருந்ததுல, அதனால் சன்செட் அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். ஓகே, இந்த ஆங்கிள் பக்கா. ஓகே கைஸ், இப்போ 3 வாட்டி எடுத்துருக்கோம். சூரியன் உதிக்கும் போது எடுத்துட்டோம், சூரியன் இருக்கும் போது எடுத்துட்டோம், மறையும் போது எடுத்துட்டோம். இன்னும் வந்து 3 இருக்குது. அப்போ நைட்டு தான் நம்மளுக்கு ஒரு 3 ஃபோட்டோ தேவைப்படுது இந்த அப்ஜெக்டிவை முடிக்க. ஓகே, நம்பால் வந்து விடிய விடிய இங்கே நிற்பார் போல இருக்கு. கொஞ்சம் நவுந்து இப்படி வந்தால் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். அவர் வரமாட்டார். சரி வாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ், சூரியன் மறையவே ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து எந்த ஒரு புது மிருகமும் வரல. அதே வரி குதிரை, அதே யானை தான் இங்கே சுற்றிட்டு இருக்கு. சரி, இனிமேலாச்சும் புதுசாக ஏதாச்சும் வருதா பார்ப்போம். பகலில் ஃபோட்டோ எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இருட்டுனதுக்கப்புறம் ஃபோட்டோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இருட்டதுக்கப்புறம் பயங்கரமான மிருகம்லாம் வெளியே வந்துடுமோ? சரி பார்க்கலாம் வாங்க என்ன நடக்குதுன்ட்டு. நம்மக்கிட்ட பார்த்தீங்களா, ஒரே ஒரு கேமரா, பேகு, சேர் தான் இருக்குது. ஒரு சேஃப்டிக்கு ஒரு கண்ணு, அட்லீஸ்ட் ஒரு கத்தி எதுவுமே கிடையாது. நம்பால் தாங்க எதுக்கும் அசறதில்லை. சூரியன் வந்தால் எனக்கு என்ன, வரலன்னு எனக்கு என்ன. சூரியன் வந்தால் என்ன, மறைஞ்சா என்ன, நான் இங்கே தான் ஏன் நிற்பேன்னு நின்றுட்டுருக்காரு நம்பால். கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். சரி வாங்க பார்ப்போம். இதுக்கப்புறமாச்சு ஏதாச்சும் புது மிருகம் வருதான்னு பார்க்கலாம். என்ன இருட்டானும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அங்கே ஒரு ஒட்டைக்கிச்சுவீங்க தானே அது. கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனல் ஃபாலோ பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.